இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய வீட்டுத் திட்டம் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள். நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோகம் ஸ்தம்பிதம். மின்சார சபையின் தலைவர் பதவி துறக்க முடிவு. அஸ்கிரிய மகாநாயக்க தேரரின் பூதவுடல் அக்கினியில் சங்கமம். தங்கோட்டுவையில் சரளமாக மீட்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு தீ வைக்கப்பட்டமை உறுதி. இனி விரிவான செய்திகள். இயற்கை எய்திய அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் கலகம ஸ்ரீ அத்ததசி தேரரின் பூதவுடல் பூரண அரச மரியாதையுடன் இன்று பிற்பகல் அக்னியில் சங்கமமானது. கண்டி அஸ்கிரிய போலீஸ் மைதானத்தில் தேரரின் இறுதிக் கிரியைகள் இடம்பெற்றன. இயற்கை எய்திய மகாநாயக்க தேரரின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அஸ்கிரி விகாரியில் இருந்து இன்று பிற்பகல் போலீஸ் மைதானம் நோக்கி வாகன ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. மத அனுஷ்டானங்களின் பின்னர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் வியன்கொட விஜிதஸ்ரீ தேரரினால் இரங்கல் உரை நிகழ்த்தப்பட்டது. எளிமையான வாழ்க்கை முறையை கொண்ட மகாநாயக்க தேரர் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் ஆலோசனைகளையும் ஆசைகளையும் வழங்கியவர் என்பதை மிகவும் கௌரவத்துடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மகாநாயக்க தேரர் பிக்கு என்ற வகையில் முன்மாதிரியாக செயற்பட்ட ஒருவர். பௌத்த மக்களுக்கு மாத்திரமல்லாது பௌத்த பிக்குகளுக்கும் எடுத்துக்காட்டாக அவரது வாழ்க்கை அமைந்துள்ளது. தேரரிடமிருந்து அமைதி, கருணை, அன்பு அனைவரது மனதையும் ஈர்த்தன. மகாநாயக்க தேரரின் இழப்பு பௌத்த சமூகத்திற்கு மாத்திரமல்ல, நமது இலங்கை வாழ் மக்களால் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இயற்கை எய்திய அஸ்கிரி மகாநாயக்க தேரரின் பூதவுடல் சமய கிரியைகளின் பின்னர் அக்னியில் சங்கமமானது. நாடு முழுவதும் 2 தடவைகள் மின்சாரம் தடைப்பட்டது. எவ்வாறாயினும் மின்சார விநியோகம் இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. இன்னும் 2 மணித்தியாலங்களில் நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர முடியும் என மின்சார சபை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பேகம பிரதேசத்தில் உள்ள உப மின் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறை நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டமைக்கு காரணமாகும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2:10 அளவில் முதன்முறையாக மின்சார விநியோக துண்டிப்பு ஏற்பட்டதாக மின்சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகோட கூறினார். பேகம பிரதேசத்தில் உள்ள உப மின் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறை நாடு முழுவதும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டமைக்கு காரணமாகும் என அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இந்த கோளாறை அடுத்து முற்பாதுகாப்பின் அடிப்படையில் நாட்டில் உள்ள சகல மின் நிலையங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் கொழும்பு காண்டி பிரதேசங்களில் மின்சார விநியோகம் வழமைக்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் சில நிமிடங்களின் பின்னர் மீண்டும் துண்டிப்பு ஏற்பட்டது. இதுவேளை நாடு முழுவதும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து அம்பத்தலை மற்றும் பேகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாடுகளும் தடைப்பட்டுள்ளன. கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு நீரை விநியோகிக்கும் செயற்பாடுகளும் தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் ரஞ்சித் பெரேரா தெரிவித்தார். இதேவேளை இலங்கை மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளார். 6 மாத கால பதவிக்குள் 3 தடவைகள் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டமைக்கான பொறுப்பை ஏற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வந்த பின்னர் தமது ராஜினாமா கடிதத்தை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்க உள்ளதாகவும் அனுர விஜயபால குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் கோப்பாய் செல்வபுரம் பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள 65,000 வீட்டுத் திட்டம் குறித்து அமைச்சர்களான DM சுவாமிநாதன் மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோர் இன்று ஆராய்ந்தனர். கோப்பாய் செல்வபுரம் பகுதியில் ஜனாதிபதியால் நேற்று கையளிக்கப்பட்ட முதலாவது வீட்டை அமைச்சர்கள் இதன்போது பார்வையிட்டனர். இந்த வீட்டுத் திட்டம் தொடர்பில் அவர்கள் மக்களுடனும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சர்வதேச நிறுவனங்களினால் நவீன வடிவமைப்பில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. நேற்று இரவிலே நடந்த அந்த கூட்டத்திலே எங்களுடைய முதலமைச்சர் கூறியிருக்கின்றார்கள், இந்த வீடுகளை தயவு செய்து மக்கள் எடுக்கக்கூடாது என்று. அதற்கு ஒரு காரணத்தையும் கூறினார்கள், கேஸ் இருப்பதினால் வீட்டிலே இருக்கிறவருக்கு செலவு வரும் என்று. அவருக்கு நன்கு தெரிய வேண்டும், விறகு ஒரு நாளுக்கு 75 ரூபாவுக்கு ஒரு விறகு வாங்க வேண்டும். அப்போ ஒரு மாசத்துக்கு 2250 ரூபாய் வருது. ஆனால் கேஸ் சிலிண்டர் 1400 ரூபாய். அவர் வீட்டை பார்க்காம வந்து சொல்லியிருக்கிறார், வீட்டை எடுக்க வேண்டாம் என்று. பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள். பேசும் பொழுது நான் கேட்டேன், நீ வீட்டை வந்து பார்த்தீங்களாண்டு. அப்ப அவர் சொன்னார், வீட்டை பார்க்கவில்லை என்று. அப்ப வீட்டை பார்க்காமல் வந்து சொல்லலாமா, அந்த வீடை தயவு செய்து எடுக்க வேண்டாம் என்று. நாங்கள் வன்னியால 7 வருடங்கள் ஆகிறது. 7 வருடங்களில் இந்த கொட்டிலுக்கு தான் இருந்தாங்க. மின்சார வசதியோ ஒரு வசதியும் இல்லாத காரணத்தில் தான் நாங்க என் பிள்ளைகள் வாழ்ந்து வந்தேன். ஆனா இது நல்ல வசதியோட உங்களுக்கு இந்த வீடு கிடைத்திருக்கு. ஏன்னா என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு நல்ல வசதிகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ அந்த கேஸ்ல சமைக்கக்கூடிய அளவில் எல்லா வசதிகளோடும் இந்த வீடு கிடைத்திருக்கு. ஏன்னா மற்ற வீடு வந்தாலும் உங்களுக்கு இப்படி வசதி இருக்காது. எத்தனை முறை நாங்கள் இந்த வீட்டு திட்டத்துக்கு நாங்கள் கடிதங்கள் கொடுத்து ஆனா ஒரு பிரயோசனமும் இல்லை. 7 வருஷமாகவும் இந்த வீட்டு திட்டங்கள் வரவும் இல்லை. ஆனா இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டமாக, ஆனா மக்கள் கூடுதலா அந்த வீட்டை விரும்புகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். 1,37,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ள நிலையில் பழைய முறையில் வீடுகளை நிர்மாணிக்க முற்பட்டால் இன்னும் 10 அல்லது 15 வருடங்களிலேயே இந்த வீடுகள் வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த 60,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு 4 வருடங்களில் செல்லும். இதனாலேயே நாம் இவ்வாறு வீடுகளை அமைக்க தீர்மானித்தோம். இந்த வீடுகள் சிறந்தவை, இதில் சிறு திருத்தங்கள் உள்ளன. அது குறித்தும் கலந்தாலோசித்தோம். இந்த வீட்டு திட்டம் குறித்து ஆராய்ந்து இந்த பிரதேசத்துக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு மருத்துவ பல்கலைக்கழகத்திடம் கோரவுள்ளோம். இது முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டமாகும். மேல்குடியேற்ற அமைச்சர் வெளியிட்ட கருத்து குறித்து வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த வீடு சம்பந்தமாக நேற்று நாங்கள் பேசிய பிற்பாடு நான் போய் வீட்டை அதுக்கு பிறகுதான் பார்த்தேன். அது சரி, அது உண்மை. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னதை மாத்திரம் அவர் வச்சுக்கொண்டு சொல்கிறார், விறகு கேஸ் சிலிண்டர். நான் சொல்ல வேண்டி வந்தேன் என்றால் கேஸ் சிலிண்டர் சில நேரத்தில் அது கேஸ் சிலிண்டருக்கு கேஸ வேண்டாம் முடிஞ்ச பிறகு விட்டுடுவீனம். ஆனால் அங்க விறகு எடுத்து வைக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. இதுகளை எல்லாத்தையும் மனசுல எடுத்துத்தான் இது சரியில்லை, இது ஒவ்வாதது என்ற கருத்தை நான் தெரிவித்திருக்கேன். இதுல அவருடைய அந்த எண்ணத்துக்கும் என்னுடைய எண்ணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மக்கள் சார்பானது. சிங்கப்பூர்ல நடக்குது, மலேசியால நடக்குது, அதை இங்க கொண்டு வந்தால் என்ன, அதுல என்ன பிள்ளை என்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் சொல்றது எங்களுடைய ஊருக்கு அமைவானதாக, அதுக்கு ஏற்றதாக, சூழலுக்கு ஏற்றதாக, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றதாக நாங்கள் வீடுகளை கட்டி கொடுக்கோம். தமிழ் மக்களிடையே வேற்றுமைகளை ஏற்படுத்துறதுக்காக அரசாங்கம் ஏதாவது வேற நடவடிக்கைகள் எடுக்குவோம் கூட சில பேர் ஒரு கருத்து தெரிவிக்கின்றார்கள். அந்த காசு வந்துட்டு நீங்கள் செய்யறீங்க, ஆனால் நாளைக்கு இந்த காசை திருப்பி நாங்கள் தான் கட்ட வேண்டி இருக்குது. இது சும்மா எங்களுக்கு வர்ற காசு இல்ல, அவ்வளவு நாங்கள் வட்டியோட திருப்பி கட்ட வேண்டிய காசு. தங்கோட்டுவ பகுதியில் தீப்பற்றிய வேனிலிருந்து கருகிய நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பேரில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கப்பம் கொடுக்கல் வாங்கலினால் ஏற்பட்ட தகராறை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் முன்னெடுத்த விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் 5 கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொலை செய்த பின்னர் சடலங்களை வேனுக்குள் வைத்து பெட்ரோல் குண்டு மூலம் சந்தேக நபர்களால் குறித்த வேன் எரியூட்டப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளன. தங்கோட்டுவ புஜம்புல பகுதியில் தீயில் கருகிய நிலையில் வேன் ஒன்றுக்குள் இருந்து 5 உருக்குலைந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தீயினால் எரிந்த வேன் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள பெண் ஒருவரினால் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றிற்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது. நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச்செயல்கள் குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா பண்டாரவளையில் கருத்து தெரிவித்தார்.
நல்லாட்சி புரிய முற்பட்டால் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளன. இந்த நாட்களில் பாதாள ஊடக கோஷ்டிகளும் அதிகரித்துள்ளன. அரசாங்கங்கள் மாற்றமடைந்த பின்னர் பாதாள குழுக்களும் மாற்றமடைகின்றன. மஹிந்த ஆட்சிக்கு வந்த போதும் பாதாள கோஷ்டிகளின் கொலை புரியும் அட்டகாசங்கள் நடந்தேறின. தற்போதும் அதுதான் இடம்பெறுகிறது. அங்கு 3 பேர், இங்கு ஒருவர். கடந்த நாட்களில் ஒரு வாகனத்தில் 5 பேர் எரியூட்டியிருந்தனர். அமைச்சர்களின் முகங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நிறம் மாற்றம் அடைந்துள்ளது. முன்னர் சிவப்பு மற்றும் நீல நிறங்களிலான அரசாங்கம் இருந்தது. தற்போது நீல மற்றும் பச்சை நிறங்களையுடைய அரசாங்கங்கள் உள்ளன. அமைச்சரவையும் மாற்றமடைந்துள்ளது. பதவிகள் மாற்றமடைந்துள்ளன. மாற்றமடையாமல் உள்ளது. ஆயினும் நாட்டின் பிரச்சனைகள் மாற்றமடையவில்லை. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் பேரில் சர்வதேச நாடுகளில் இசை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் நடத்தப்பட்டு பணம் திரட்டப்படுகிறது. எனினும் இந்த பணம் உரிய முறையில் முன்னாள் போராளிகளை சென்றடைகின்றதா என்பது கேள்விக்குரியதே. பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் தமக்கான நிதி உதவிகளை நேரடியாக வழங்க சர்வதேச நாடுகளில் வாழும் மக்கள் முன்வர வேண்டும் என புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். யுத்தம், புனர்வாழ்வு, விடுதலை ஆகிய கட்டங்களை கடந்து இன்று குடும்ப வாழ்வுக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளனர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள். மட்டக்களப்பு கிரான் தொகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளி நடேசன் உஷாந்தன். தரணியில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்று அனாதரவான நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். விடிகளை தேடி விரைந்தவர்கள் வாழ்வதற்கான அத்தியாயங்களை கற்கவில்லை. யுத்தத்தில் கை இழந்தும் நம்பிக்கை இழக்காது வாழ்ந்து வருகின்றார் இந்த முன்னாள் போராளி. அந்த வீட்டு திட்டத்தை முழுமையாக வைக்கிறமா இல்லை. அவன் என்ன செஞ்சான் வாக்குகளை அழிக்க மாட்டோம், பூவை செஞ்சு கொண்டு வந்து வாக்குகளை அழிச்சு அவங்க கொண்ட வாக்குகளை காண்ற கஷ்டம் மாதிரி அப்படியே சூழ்நிலை எங்களோட சவுண்ட் பார்லமெண்ட் உறுப்பினர் வரப்பு செய்யறாங்க. எங்களுக்காக போராடுறோம், எங்களுக்காக கஷ்டப்படுறான்னு சொல்லி கொண்டு எங்களை வச்சு எங்களை எடுத்து எங்களை கண்ணு ஊத்தமாகி எல்லா இஷ்டமா இருந்தான் பார்லமெண்ட் உறுப்பினர் தரும். இந்த பக்கம் வெண்டாங்கட பக்கம் ஆடல காணல. புனர்வாழ்வளிக்கப்பட்டு குடும்பத்தாருடன் இணைக்கப்பட்ட இவருக்கு இதுவரை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டமே மிஞ்சியது. வறுமையே மனிதனின் வாழ்விற்கு அர்த்தத்தை உணர்த்துகின்றது. இவரின் வாழ்வின் எதிர்காலம் என்றோ ஒரு நாள் விடியும் என்பது நிதர்சனம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளில் ஒளிபரப்பாகும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் தொடர்பிலான தொகுப்புகள் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான செய்தி அறிக்கைகளை பயன்படுத்தி சிலர் சர்வதேச நாடுகளில் திட்டமிட்ட வகையில் நிதி வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்களுக்கு நிதி சேகரிக்கும் எவ்வித நடவடிக்கையையும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் அல்லது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் போராளிகளின் நலனுக்காக என தெரிவித்து கலை நிகழ்ச்சிகளை நடாத்தி நிதி திரட்டும் சிலர் அந்த நிதியை தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்துகின்றமையும் தெரிய வந்துள்ளது. இத்தகைய ஏமாற்று பேர் வழிகளிடம் அகப்படாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவிகளை வழங்க முன்வர வேண்டியது அவசியமாகும். சர்வதேச நாடுகளில் சேகரிக்கப்படுகின்ற நிதி இலங்கையில் உள்ள ஒரு சிலருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற போதிலும் அதன் மூலம் தமக்கு உதவிகள் கிடைப்பதில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். தமது சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதில் அரசியல்வாதிகளும் தொழிற்சங்கங்களும் அசமந்த போக்கோடு செயல்படுவதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டு ஒப்பந்தத்தில் தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை கைச்சாத்திடுகின்றமை வழமையாகும். எனினும் 2013ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் 31ஆம் தேதியுடன் காலாவதியானதை தொடர்ந்து இதுவரை அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவுக்கு மத்தியில் உரிய சம்பளம் கிடைக்காமையால் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நான் சிடபிசில தான் 14 வருஷமா நானும் சந்தா கொடுத்துட்டு வரோம். எங்க வீட்டுல 4 பேர் வேலை, 4 பேர் வீட்டுல சம்பளம் இல்லாடி போனோம். நாங்கள் சந்தா கொடுத்துக்கிட்டு தான் வரோம். இதே தலாக்குள்ள இருந்து ஆரம்பம் சொன்னாரு, இப்படி ஜனத்தை பார்த்தோன்னு சொன்னாரு, அநியாயம் போல எனக்கு மக்கள் ஆட்டோவில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் 1000 ரூபாய் 2000 கேட்டிருப்பேன்னு 2% வாங்கி கொடுத்த பாடல இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இதே திகாம்பரம் சொன்னாரு, நான் உனக்கு வாங்கி தரேன் 2500 அவரும் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. தோட்ட தொழிலாளி பத்தி இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்த போறாங்கன்னு மட்டும்தான்
எங்களுக்கு தெரியல. மலையத்துல நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கோம். 600 ரூபாய் சம்பளத்தை வச்சு நாங்க என்ன செய்யறது? 600 ரூபாய்க்கு இப்ப நீங்க விலைவாசி எவ்வளவு கூட்டிட்டீங்க? நேற்று பானி விலை கூட, மாவு விலை கூட. நாங்க எப்படி சாதம் வாங்கி சாப்பிடுறது? ஒவ்வொரு அமைச்சர்மார்களுக்கு எவ்வளவு சம்பளம், உங்களுக்கு எவ்வளவு செலவு போகுது ஒரு குடும்பத்துங்களுக்கு? நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? எங்களுக்கு 600 ரூபாய் போதுமா? எங்களுக்கு பத்தாது அந்த 600 ரூபாய் சம்பளம். எங்களுக்கு உடனடியாக அந்த சம்பளத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படி ரொம்ப தாழ்மா கேட்டுக்கிறோம். ஓட்டு கேட்க வராங்க, அப்புறம் எல்லாம் ஓடி மறைஞ்சிக்கிறாங்க. ஒரு வருஷமாக சம்பளம் பேசுறாங்க. தோட்ட தொழிலாளி வந்து பார்க்க சொல்லுங்க. மலைகள்ல கொழும்பே இல்லை. இந்த வறட்சியான காலத்துல கூட நாங்க 18 கிலோ கட்டாயம் எடுத்தாத்தான் எங்களுக்கு சம்பளம், இல்லாட்டி இல்ல. ஆனா எங்க வீட்டு பிள்ளைகளோ நாங்களோ சரியான கஷ்ட சூழ்நிலையில தான் இருக்கிறோம். யாருமே சம்பள பேச்சுவார்த்தை பேசுறதாக இல்ல. ரணில் விக்ரமசிங்க சார் சொன்னாரு, கலாக்கலையில தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபாய் வாங்கி தரீங்க. அந்த சொன்ன நேரம் மட்டும்தான், இது வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையே இல்ல. ஆறுமந்தனமா சார் சொன்னாரு, உங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கி தரீங்க. ஆனா அது இதுவரைக்கும் எந்த நடைமுறைக்கும் வரல. கோதுமை மா விலையேற்றம் தமக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மலையக மக்கள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 7 ரூபாய் 20 சதத்தால் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் கவலை அளிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். குறைந்த வருமானத்தை கொண்டு சிரமத்துக்கு மத்தியில் வாழ்க்கையை கொண்டு நடத்தும் மலையக மக்களுக்கு இந்த விலையேற்றத்தை சுமக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது நாளாந்த உணவில் முக்கிய பங்கு வகிக்கும் கோதுமை மாவை மானிய விலையின் கீழ் பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் கோருகின்றனர். நேற்றுல இருந்து 7 ரூபாய் மாவை அதிகரிச்சிட்டீங்க. ஆகவே இப்ப எல்லாம் குறைக்கிற மாதிரி குறைச்சு இப்ப நீங்க கூட்டுற மாதிரி கூட்டிக்கிட்டு எங்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லாம. ஆகவே எங்களுக்கு மானிய அடிப்படையில் தோட்ட தொழிலாளிக்கு அத்தியாவசிய தேவையான உணவு மாவு. ஆகவே இந்த மாவை ஒரு உண்மையான கரிசனை தோட்ட தொழிலாளி மீது உங்களுக்கு இருக்குமா இருந்தா இந்த அரசாங்கத்துக்கு மானிய அடிப்படையில மாவை எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ்க்கையை கொண்டு போவீங்க நாங்க நினைக்கிறோம். ஒரு வருஷமா நாங்க சம்பளத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன ஏதனுக்கு காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 10 ரூபா கூட்டு, அந்த 10 ரூபா கூட்டு, 100 ரூபா கூட்டுன்னு இருக்கீங்க. இந்த சாமா விலையை மட்டும் டக்கு டக்குன்னு கூட்டி விட்டுறீங்க. நாங்க எப்படி சாப்பிடுறது? நாங்க எங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது, படிக்க வைக்கிறது? தோட்ட தொழிலாளி முன்னுக்கு வரக்கூடாது, பிச்சை எடுத்துக்கிட்டு தோட்ட நடமா போகணும். அதுதான் ஆசை, அரசாங்கத்தை ஆசை. நாங்க இந்த வெயிலையும் மழையிலையும் அணைஞ்சு தெரிஞ்சு கொழுந்த கொண்டாது கொக்கறனாலதான் நீங்க அரசாங்கம் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுது. எங்களுக்கு தயவு செஞ்சு மாவு விலையை குறைச்சு கொடுங்க. இல்லாட்டி போனா நாங்க பழையபடி வீதிக்கு இறங்கி போராடுவோம். அதாவது மாவு விலை நேரத்துல இருந்து கூட எங்களுக்கு வயிற்றுக்கு அடிச்சிருக்கீங்க. பிள்ளைங்களை வச்சுக்கோங்க, நாங்க சரியான கஷ்டம். சாமானத்தை விலையை குறைச்சிங்க, இப்ப கூட்டிட்டீங்க. இதை நம்பி நாங்க என்னன்னு வாழ்றது? பிள்ளைங்க 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க வச்சுக்கோங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், எவ்வளவோ செலவுகள் இருக்கு. இதுக்கு நடவடிக்கை அரசாங்கம் தான் பார்த்து இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து பொருளாதாரத்துல எங்களுக்கு இருந்து மீட்டு கொடுக்கணும். சம்பூர் அனல் மின் நிலைய திட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை கபலீகரம் செய்யும் முயற்சி என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்ட பிரதேசம் என்பதனால் சம்பூர் என்ற பெயரை பெற்று தமது பூர்வீக நிலங்களை அனல் மின் உற்பத்தி நிலையம் காரணமாக இழக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். மக்களின் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் இத்தகைய திட்டங்களை தமது பிரதேசத்தில் முன்னெடுக்க வேண்டாம் என சம்பூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரசியல்வாதிகள் கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா உங்களை வெளில வச்சா உங்களுக்கு இந்த அனல் மின் நிலையம் ஊருக்கு வராது அப்படி என்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தார். இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சம்பந்தரையா அவர்களும் நாங்க நிறைய திறம் அவரோட நாங்க நிறைய கதைச்சிருக்கிறோம். இந்த அனல் மின் நிலையம் வேணும், அதுக்கு ஒரு பேர் மாற்றி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கதைங்க என்று சொன்ன இடத்துல அதுவும் இதுவரைக்கும் இந்த மாவட்டத்தில இருந்தோ இந்த சம்பூர் கிராமத்தை பற்றியோ இது கதைக்கவில்லை பார்லிமெண்ட். இவ்வளவு காலமும் நாங்க யுத்தத்தால பாதிக்கப்பட்டு போனதை விட இப்ப இந்த அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து பாதிக்க வைக்க போது அரசாங்கம். இந்தியா உண்டு அதுக்கு காரணம். எங்கட உறவுகளை சொல்லுது இந்தியா தமிழ் பேசும் மக்கள் எங்கட சொத்து வேண்டும். அதே நேரத்தில் இந்த அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து அந்த சொத்துக்களை அளிக்கிறது இந்தியா முன்படும். எலெக்ஷன் காலத்துல எல்லா எம்பிமார்களும் வருவாங்க, எங்களை வெல்ல வைங்க, எல்லாரும் நாங்க நீங்க கேட்கிற கோரிக்கைகள் எல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம், எதுவும் எல்லாமே நாங்க செய்துவோம் என்று சொல்லி. ஆனா எதுக்குமே எங்களுக்கு அவங்க வென்றதுக்கு பிறகு எங்களை திரும்பி பார்க்கறதுக்கும் யாருமே இல்ல. எங்க அனல் மின் நிலையத்தை பற்றி சம்பந்தரையா எதுவிதமான கதையும் கதைக்கல. நாங்களும் நிறைய தரம் ஆர்ப்பாட்டம் செய்த எல்லா விதத்திலையும் எல்லா இதுவும் செய்த கடிதம் எல்லாம் கொண்டே கொடுத்து அவர் எதுக்குமே எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு அவங்கள வெல்ல வச்சது இந்த மக்கள் தான். அப்ப மக்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுத்து கொடுக்க வேணும். நாங்க இடம்பெயர்ந்து 10 வருஷம் இந்த ஊரை விட்டு மட்டக்களப்பு அங்க இங்க திரிஞ்சு இப்ப ஒரு 1 வருஷமாக எங்களை சொந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சொந்த இடத்துக்கு இருந்தும் எங்களை நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் வைக்கவில்லை. அனல் நிலையம் என்ற ஒரு இதை கொண்டு கட்டி எங்களை என்ன மேலும் மேலும் துன்பங்களுக்குள்ள கொண்டு இந்த அரசாங்கம் வைக்கிறது. ஆகவே இந்த அனல் நிலையம்ன்றதை நிப்பாட்டி அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு நல்ல தொழிற்சாலையை கட்டி இந்திய மக்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்து இந்த திரும்ப இந்த ஊர்ல நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை செய்து தரணும்.
இதேவேளை சம்பூர் அனல்மின் நிலையத்தினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக தெளிவூட்டும் திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் சூழலியலாளர்களும் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 19வது ஆள் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. பேராதனை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்றது. மட்டக்களப்பில் உள்ள எமது குழுவினர் கல்லடி, ஈழத்து, திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் இரு உபகுழுக்களாக பிரிந்து மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தை ஆரம்பித்தனர். யுத்தத்தினாலும் சுனாமி அனர்த்தத்தினாலும் பாதிக்கப்பட்டு பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழும் பலரை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இங்கு சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து உள்ளிக்குளம் மேற்கு பகுதி நோக்கி மக்கள் சக்தி குழுவினர் நகர்ந்தனர். நான் தற்பொழுது இருப்பது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆரியம்பதி உள்ளிக்குளம் மேற்கு கிராமத்தில். இந்த கிராம மக்கள் கடந்த 12 வருடங்களாக இவ்வாறு பல்வேறு அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்றோம். நாங்க இதுக்கு முன்னால சக்தி டிவியில பார்த்து கொண்டிருக்கோம். இப்படி ஒவ்வொரு வீடாக மக்கள் பிரச்சனைய கேட்டறிஞ்சு வர சக்தி டிவி வருவேன்னு சொல்லி இவ்வளவு வேகமா வந்து இப்படி எங்கட பிரச்சனைகளை கண்டறிவாங்கன்னு நாங்க நினைக்கல. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இல்லங்கள் தோறும் சென்ற சந்தர்ப்பத்தில் தனிமையிலிருந்து இந்த சிறுவனை சந்தித்தனர். குடும்ப வறுமையை போக்க தாய் தந்தை இருவரும் தொழிலுக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனிமையில் இருக்கின்றான் இந்த சிறுவன். தொடர்ந்து கடுக்காமுனை, கொக்கட்டிச்சோலை, ஊரணி பகுதி மக்களின் பிரச்சனைகள் கேட்டறியப்பட்டதுடன் அவை எழுத்து மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டன. இவனுக்கு வந்து வீடு இல்ல, காணியங்களை சொன்னா இல்ல, சின்னத்துல வந்து எங்க வாப்பா இறந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு அரசாங்கத்தால இருந்து எந்த உதவியும் எனக்கு இல்லை. இது வரைக்கும் ஒரு சமுத்தியோ எதுவுமே கிடையாது. அரசாங்கத்தால எந்த லாபமும் எங்களுக்கு இல்ல. எத்தனையோ தூரம் நாங்க பட்டினி கிடக்கும், கேட்க பார்க்க கூட ஆக்கள் இல்லை எங்களுக்கு. டாக்டரா? மட்டக்களப்பில் உள்ள எமது மத்திய குழுவினர் யுத்தத்தினால் பல தடவைகள் இடம்பெயர்ந்த மக்கள் வாழும் வவுனதீவு பகுதிக்கு சென்றனர். எனக்கு பக்கத்தில் ஓர் சிதை படிந்த வீடு தெரிகின்றது அல்லவா உங்களுக்கு? அந்த வீடுதான் இதற்கு முதல் யுத்த கால பகுதியிலே பாதிக்கப்பட்டு சேதமடைந்து இந்த உடைந்து கிடக்கின்ற இந்த வீட்டு இவர்களுடைய வீடு. ஆனால் இதுவரை இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வீடு அல்லது ஒரு வீட்டு திட்டத்துக்குள்ளோ இவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. கணவன் சுகீனமுற்றுள்ள நிலையில் இரு பிள்ளைகளின் பசி போக்குவதற்காக நன்னீர் மீன்பிடி தொழில் செய்யும் இந்த தாயை எமது குழுவினர் சந்தித்தனர். அந்த கணவனாருக்கு மனநோய், ஒரு தொழிலும் செய்ய மாட்டாரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். நான் இந்த மீன்பிடி தொழிலை நம்பித்தான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அந்த மீன்பிடி தொழில் இல்லாம போனா சாப்பாடு இல்லை. இதுதான் எந்த தொழில். வேறொரு தொழிலும் இல்லை. வீடு இல்லை. இருக்க யுத்தத்தால இடிஞ்சு சிதறி கிடைக்கிறதுக்கு வீடும் இல்லை. சின்ன பொம்பளை பிள்ளைகள் 250 ஒரு சின்ன ஒரு குடிசையெல்லாம் இருக்கிறேன். ஒரு சரியான கஷ்டமான நிலையில தான் வாழ்றேன். ஒரு கதியும் இல்லை, எனக்கு ஒரு உதவியும் இல்லை. ஒரு நேரம் மீன் கிடைக்கும், மறுநேரம் மீன் கிடைக்காது. இவங்களுக்கு ஒரு நாள் வருமானம் 200 அல்லது 300. இவங்களோட வாழ்க்கை இத மீன்பிடிய நம்பியே இருக்குது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பிரவீனா சண்முகராஜா, வவுனதீவிலிருந்து. இந்த பகுதியில் உள்ள சில குடும்பங்களுக்கு கேப்டன் நிறுவனத்தினால் மின்குமிழ்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டன. கரவெட்டி பகுதிக்கு சென்ற எமது குழுவினரிடம் தாம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் எடுத்துரைத்ததுடன் அவை எழுத்து மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டன. மக்கள் சக்தி குழுவினர் களுத்துறை மாவட்டத்தின் தொடங்கோட கிராமத்திற்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். தொடங்கோட சில்வெட்டியல் தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் எமது குழுவினர் கேட்டறிந்தனர். உடுதும்புர பலுலே பிட்டுவல கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க ரஜமகாவிகாரிலிருந்து மக்கள் சக்தி குழுவினர் பயணத்தை ஆரம்பித்தனர். உடுப்பிட்டவல, கலுத்தென்ன மற்றும் கப்புகந்த உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பதிவு செய்தனர். மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட போதிலும் 25,000 ரூபாவே கிடைத்தன.
இது தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் விஞ்ஞான பிரிவு சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் திலக் பண்டார கருத்து தெரிவித்தார். இங்கு தற்போது காணப்படும் பூகோள நிலைமையை அவதானிக்கும் போது மீண்டும் நிலம் தாளிறங்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அபாயம் மிகுந்த பகுதியில் குடும்பங்கள் வாழ்வது பிரச்சனைக்குரிய விடயமாகும். எதிர்வரும் காலங்களில் இங்கு பூமி தாளிறங்கக்கூடிய நிலைமை காணப்படுவதால் அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி இந்த குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் மக்களை வேறு இடங்களுக்கு அனுப்ப முடியுமாக இருந்தால் சிறந்தது. மற்ற குழுவினர் ஹுன்னஸ்கிரிய பிட்டுகூட கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் எழுத்து மூலமாக பதிவு செய்து கொண்டனர். திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கிழக்கிழங்கையில் புகழ்பெற்ற சக்தி வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக திகழும் திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. வசந்த மண்டப பூஜைகளை அடுத்து ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் கொடி ஸ்தம்பம் அருகில் எழுந்தருளினாள். தொடர்ந்தும் கொடியேற்றம் நடைபெற்றதுடன் பெருந்திரளான பக்தர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை இன்றிரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.